முதலாவதாக என்னாகமத்தினுடைய புத்தகம் 20வது அதிகாரம் 2 13 வரைக்கும் வாசிப்போமேயானால், Secondly, when we read books of Numbers chapter 20 verses 2 to ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசேயோட வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் யாவுடைய சந்நிதியில் மாண்டபோது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும், நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் யாவன் சபையை இந்த வனாந்திரத்திலே கொண்டு வந்தது என்ன? விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதளம் செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசல் போய் முகங்குப்புற விழுந்தார்கள். யாவுடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. யா மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். கண்மலையை பார்த்து பேசுங்கள். வாசிங்க. இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருக ஜீவன்கள் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு யா கட்டளையிட்டபடியே யாவுடைய சந்நிதியில் இருந்த கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரை கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு யா மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். இங்கே இஸ்ரவேல் புத்திரர் யாவோட வாக்குவாதம் பண்ணினதினாலும் அவர்களுக்குள்ளே அவருடைய பரிசுத்தம் விளங்கினதினாலும் இது மேரிபாவின் தண்ணீர் என்னப்பட்டது. Now there was no water for the community, and the people gathered in the opposition to Moses and Aaron. They quarreled with Moses and said, if only we had died when our brothers fell dead before the Lord. Why did you bring the Lord's community into this desert, that we and our livestock should die here? Why did you bring up out the Egypt to the terrible place? It has no grain of figs, grapevines or pomegranates, and there is no water to drink. Moses and Aaron went from the assembly to the entrance to the tent of meeting and fell face down, and the glory of the God appeared to them. The Lord said to Moses, take the staff, and you and your brother Aaron gather the assemblies together. Speak to the rock before their eyes, and it will pour out its water. You will bring water out of the rock for the community, so they and their livestock can drink. So Moses took the staff from the Lord's presence, just as he commanded him. He and Aaron gathered the assembly together in front of the rock, and Moses said to them, listen, you rebels, must we bring you water out of this rock? Then Moses raised his arm and struck the rock twice with his staff. Water gushed out, and the community and the livestock drank. But the Lord said to Moses and Aaron, because you did not trust in me enough to honor me as holy in the sight of the Israelites, you will not bring this community into the land I gave them. There were the waters of Meribah, where the Israelites quarreled with the Lord, and where he showed himself holy among them. வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீர் தேவை. this particular verse we have just read, the people of Israelites are in need of water. இதற்காக தேவ சமூகத்தில் முறையிடுகிறார்கள். தேவனுடைய சத்தம், நீ கன்மலையை பார்த்து பேசு என்று சொல்லப்பட்டது. For this they went to the presence of God, and God said, you go and speak to the rock. தேவன் சொன்னது கன்மலையை பார்த்து பேசு. Listen, what God said is speak to the rock. ஆனால் மோசே தன் கோலை எடுத்து கன்மலையை 2 முறை அடிக்கிறார். But what Moses did, he took his staff and struck the rock for twice. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்வார், நான் உங்களுக்கு தண்ணீரை தருகிறேன் என்று சொல்வார். And before this incident he said to them, I will bring you water. யார் கொடுக்கிற தண்ணீரை யார் கொடுப்பேன் என்று சொல்கிறார். He is claiming that he himself is going to bring them water.
தேவன் தண்ணீர் கொடுக்க இவர் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு தண்ணீரை தருவேன் என்று சொல்லுகிறார். For God is bringing them water, he is claiming that he is going to bring them water. சொல்லிக்கொண்டு தன்னுடைய கோலை எடுத்து கன்மலையை 2 முறை அடிக்கிறார். After telling this, he struck the rock twice by his staff. ஆனால் தண்ணீர் வந்தது. But water came out. ஏனென்றால் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாது அல்லவா? Because God never let his name to blasphemized. ஆனபடியால் தண்ணீர் வந்தது. ஆனால் மோசேயின் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. Water came, but the anger of God was upon Moses. இந்த மோசே யார் என்பதை முதல்ல நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். We must know who was this Moses. எபிரேயருடைய புத்தகம் 11வது அதிகாரம் 23 முதல் 29 வரைக்கும் நம்ம வாசிப்போமேயானால், When we read the books of Hebrews chapter 11 verses 23 to 29, மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் மெசியாவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதிரசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசலாகிய நியாமத்தையும் ஆசரித்தான். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். By faith, Moses' father parents hid him for 3 months after he was born, because they saw he was no ordinary child, and they were not afraid of the king's edict. By faith, Moses, when he had grown up, refused to be known as the son of Pharaoh's daughter. He chose to be mistreated along with the people of God rather than to enjoy the pleasure of sin for a short time. He regarded disgrace for the sake of Christ as the great value than the treasure of Egypt, because he was looking ahead to reward. By faith he left Egypt, not fearing the king's anger. He persevered because he was him who is invisible. By faith he kept the Passover and the sprinkling of blood, so that the destroyer of the firstborn would not touch the firstborn of Israel. By faith the people passed through the Red Sea on the dry land, but when the Egyptians tried to do so, they were drowned. இந்த வார்த்தையின் மூலமாக மோசே யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. through these passages we came to know who was Moses. இந்த மோசேயினுடைய விசுவாசத்தை குறித்து அறிந்து கொள்ள முடிகிறது. We came to know the belief of Moses, the faith of Moses. இந்த மோசேயினுடைய பரிபூர்ண விசுவாசத்தினால் எல்லாவற்றையும் இழக்கிறான். This Moses lost everything because of his completeness of faith. ராஜாவாக கூடிய தகுதி அவனிடத்தில் இருக்கிறது. He had the quality to become the king. ராஜாவுடைய குமாரன் என்கின்ற தகுதி அவனிடத்தில் இருக்கிறது. He had the quality as the son of the daughters of Pharaoh. எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு தேவனுக்காக தன்னை தனிமைப்படுத்துகிறான். He left everything and made himself alone. இப்படிப்பட்ட மோசே தான் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போனான் என்று சொல்லி அவனுடைய பதவியை புடுங்குகிறார். Actually the position of this Moses was taken because of his sin. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய தலைமைத்துவம் அவனிடத்தில் இருந்தது. He had the quality to lead the people of Israelites. இந்த தலைமைத்துவம் அவனை விட்டு கடந்து போகிறது. And this position was taken away from Moses. என்ன பாவம் செய்தான்? What was his sin? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும். It was a situation to give water to Israelites. இந்த தண்ணீரை எப்படி கொடுத்தா என்ன? It doesn't matter in which manner the water is going to be given. ஆனால் தேவன் சொல்வது என்னவென்றால் நான் சொல்வதன்படி தான் நீர் தண்ணீர் கொடுக்க வேண்டும். But the order of God is you should give water according to what I say. மோசே என்ன நினைச்சானா பேசினா லேட் ஆகும் அப்படி நினைச்சிருக்கலாம். What Moses was thought he might think by speaking it may take time. இவன் என்ன செய்யறானா கோபத்துல அடிச்சிட்டான். Because of his anger he struck. ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை அடிச்சான் தண்ணி வந்துருச்சு. Not once but twice he struck, the water came out. ஆனா தேவன் அவனை உற்று கவனிக்க ஆரம்பித்தார். But God was looking upon him carefully. அவனுடைய இருதய சிந்தனையை உற்று கவனிக்க ஆரம்பித்தார். God was looking upon his thought of his heart. மோசே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. Moses was not obeyed.
the word of God. மோசே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததனால் இஸ்ரவேலரின் தலைமைத்துவ பதவியை மோசே இடத்திலிருந்து எடுத்து விடுகிறார். Because of he didn't obey the word of God, the position of the chief was taken away from Moses. உபாகமத்தினுடைய புத்தகம் 34வது அதிகாரம் 4 முதல் 9 வரை உள்ள வார்த்தைகளை வாசிக்கிற போது, When we read the book of Deuteronomy chapter 34 verses 4 to 9, அப்பொழுது அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான். இதை உன் கண் காணும்படி செய்தேன். ஆனாலும் நீ அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை என்றார். அப்படியே யாவன் தாசனாய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே யாவுடைய வார்த்தையின்படியே மரித்தான். அவர் அவனை மோவாப் தேசத்துள்ள பெத்பேருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் சமனான வெளிகளில் மோசேக்காக 30 நாள் அழுது கொண்டிருந்தார்கள். மோசேக்காக அழுது துக்கம் கொண்டாடின நாட்கள் முடிந்தது. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார்கள். Then the Lord said to him, This is the land I promised on oath to Abraham, Isaac and Jacob. When I said, I will give it to your descendants, I have let you see it with your eyes, but you will not cross over into it. And Moses, the servant of the Lord, died there in Moab, as the Lord had said. He buried in Moab, in the valley opposite Beth Peor, but to this day no one knows where his grave is. Moses was 120 years old when he died, and his eyes were not weak, nor his strength gone. The Israelites grieved for Moses in the plains of Moab 30 days, until the time of weeping and mourning was over. Now Joshua son of Nun was filled with the spirit of wisdom, because Moses had laid his hands on him. So the Israelites listened to him and he did what the Lord had commanded Moses. கொஞ்சம் யோசித்து பாருங்க. மோசே எவ்வளவு பிரியமானவன், எவ்வளவு அன்புள்ளவன், எவ்வளவு பற்றுள்ளவனாக இருந்தான் தேவனுக்கு. அந்த மோசே தவறு பண்ணின போது கூட அவனை மன்னித்து விட்டு விடவில்லை. just imagine how Moses was. He was so lovable, he was so charming, he was so grateful to God. But even when he was committing to sin, he was not forgiven and his place was taken. பாவத்தின் தண்டனையாக மோசே இடத்தில் இருந்த பதவியை எடுத்து யோசுவாவுக்கு கொடுக்கிறதற்கு தேவன் சித்தம் கொண்டார். Because of the wages of sin of Moses, his position was taken and God was willing to give that position to Joshua. பாவம் செய்கிற ஒவ்வொருத்தனும் தேவன் கொடுத்திருக்கிற பதவியை இழந்தே ஆக வேண்டும். Each and everyone who commits for sin will be lost their place which is given by God.